ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஷர்மிளா பியூட்டி கேர் நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு சாரி டிராப்பிங் செஞ்சு காட்ட போறாங்க. இவங்க வந்து இந்த சர்வீஸ் இல்லாம இன்னும் நிறைய சர்வீஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஸ்பா இது பண்றாங்க, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஸ்டிச்சஸ், இந்த காது ஓட்ட பெருசானா நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்ப அந்த ஃபெசிலிட்டி வழி இல்லாம நமக்கு வந்து ஈஸியா பெயின் இல்லாம பண்ற மாதிரி நமக்கு அதுவும் செய்யறாங்க. பிளஸ் இங்க வந்து இங்க பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பண்றாங்க. நமக்கு அது வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் சேர்த்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸியா ஆயிருது. எல்லா சர்வீஸும் இங்க இருக்கு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன் அவங்க காட்டின அவார்ட்ஸ் எல்லாம். நம்ம இப்ப தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. அவங்க நமக்காக சாரி டிராப்பிங் செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க பாக்கலாம். ஹாய், நான் பரமேஸ்வரி பேசுகிறேன். ஷர்மிளா பியூட்டி பார்லர் வச்சு மதுரையில் 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு வரேன். நம்ம சர்வீஸ் பிடிச்சி சாதனா ஆனந்தி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சில்க் சாரீ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கட்டினா நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுறதுக்கு யோசிப்போம். ஆனால் நம்ம முதையே இந்த மாதிரி ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் பண்ணி வச்சிட்டோன்னா அன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக கட்டிட்டு போகலாம். அதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்தி பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம மடிப்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக அந்த மாதிரி மடிப்பு வைக்கிறதுனா கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமும். 7 ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரி வரும். லீனாக இருக்கிறவங்கன்னா ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் 3 இன்ச் அந்த மாதிரி, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா 4.5 5 அந்த மாதிரி அவங்கவுங்க ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இங்கே பின் வச்சு குத்திக்கலாம். நம்ம பின் குத்தியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ எந்த அளவு உங்களுக்கு நம்ம இங்கே பின் குத்தணுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவு போட்டு பார்த்துட்டு இங்கே வந்து இந்த ஷோல்டருக்கு கரெக்டாக இந்த அளவு நம்ம மடிப்பு எடுக்கணும். இந்த அளவு ஒரு பின் போட்டுட்டு இப்போ இந்த அளவு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லையா 7 ஃப்ளீட்ஸு, இதை வந்து இதே அளவுக்கு இதே மாதிரி மடிப்பு வச்சு நம்ம இந்த பின் குத்தி இருக்க அளவுக்கு மடிப்பு வச்சு அயர்ன் பண்ணிடணும். குட்டி குட்டியாக எடுத்து பின் குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிப்பு இருக்கா, கிளிப்போ ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். குத்திட்டு இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு 2 பின் வேணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து பின் குத்தியாச்சு. அடுத்த பின் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நார்மலாக இங்கே ஷோல்டரில் போட்டுட்டு இதை வந்து இன்னர் கார்னர் இந்த இதை வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா இங்கே நான் ஆல்ரெடி நம்ம பின் குத்துவோம். அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பின் குத்திக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சென்டர் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு 2 பின் குத்தி நம்ம மார்க் பண்ணியாச்சு. வாங்க சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். சென்டர் ப்ளீட்ஸுமே குட்டி குட்டியாகவும் வைக்கலாம், பெருசாகவும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் கூட நீங்கள் பெருசாக வச்சுட்டு அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் குட்டியாக வச்சுக்கலாம். நிறையா வேணுங்கிறவங்க ஆல்ரெடி இந்த ஊக்கு இந்த பின் மாற்றினது அளவு எடுத்தாச்சு. பின் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் குத்திடலாம். 7 ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு.
நார்மலாக இங்கே பின் குத்திட்டு இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி இங்கே நடுவில் ஒரு சென்டரில் ஒரு பின் குத்திட்டு கீழேயும் அதே மாதிரி நார்மலாக கீழேயும் பின் குத்தியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பின் குத்தி இருந்தோம்ல, அதை எடுத்துட்டு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். அதே மாதிரி சென்டர்லையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு பின் குத்திக்கலாம். நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க அயன் பண்ண போகலாம். முந்தி பார்ட்ஸ் இது அப்படியே முந்தி பார்ட்லேருந்து மெதுவாக முந்தி பார்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ இங்கே ஷோல்டரில் வந்து நீங்கள் அளவு வச்சு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ. இப்போ எனக்கு இந்த அளவு ஓகே. நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்தாச்சு. நம்ம ஸ்டெப்பை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப குட்டி குட்டியாகவே இங்கேருந்து குட்டியாக இருக்கட்டும், போக போக அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே அப்படியே மெதுவாக அயன் பண்ணிடலாம். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் அயன் பண்ணலாம். நம்ம அளவு பண்ணி அயனிங் முடித்தாச்சு. வாங்க இது எப்படி கலையாமல் நம்ம ஃபோல்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸை வந்து அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுட்டு இதை வந்து முந்தி பார்ட்டை வந்து இப்படி எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம உள்ளே சொருவோம் இல்லையா, அந்த முந்தியை வந்து இந்த அளவு நம்ம ஃபோல்டிங் பண்ணுற அளவு நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க. இதையுமே ஒரு அயனிங் பண்ணினா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து கீழே விட்டோம் இல்லையா நம்ம முந்தி, அதை வந்து அப்படியே நம்ம மேலே போட்டுட்டு நம்ம வைக்கிற அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்து இந்த அளவை விட வெளியே போகாமல் உள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும்.
இங்கே ஒரு வீக் கார்னர் மாதிரி பண்ணி இதை ஒரு ஃபோல்டு, அதே மாதிரி இந்த சைடு நம்ம முந்தி பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உள்ள மடிக்க வந்து நம்ம உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ சாரீ ஃபோல்டிங் ப்ரீப்ளீட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வச்சு மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இவங்க கிட்ட நிறைய வீடியோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். தொடர்ந்து மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய மேக்கப் பண்ணுறதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு வச்சிருக்கேன். தொடர்ந்து பாருங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.